அர்-ரஹ்மான் பெயருக்கான பலன் தான் பார்த்துட்ருக்கோம். இறைஞான ரகசியங்களை அறிய துவா ஏற்றுக்கொள்ளப்பட. இறைஞான ரகசியங்கள் மீன்ஸ் அல்லாஹ் வந்து நமக்கு மனிதர்கள் எல்லாருக்கும் தெரியாததை விட ஒரு ஸ்டெப் மேல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்து அல்லாஹ் யாருக்கு என்ன தெரிய வைக்கணும்னு நினைக்கிறானோ அவர்களுக்கு அந்த செக்டாரில் அறிவு தருவான். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். துவா ஏற்றுக்கொள்ளப்பட மீன்ஸ் நம்ம கேட்குற துவா எல்லாம் அக்செப்ட் ஆக. என்னை ஒவ்வொரு எழுத்தாக எழுதி மழை நீர் ஜம்ஜம் நீர் அல்லது பன்னீரால் கரைத்து குடிப்பின் அவனின் உள்ள மொழி பெற்று அவன் இறைஞான ரகசியங்களை அறிவான். இவ்வாறு ஒருவன் செய்துவரின் அவனின் துவா இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும், அவனின் நாட்டங்கள் நிறைவேறும். செய்து வரீன் அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அடிக்கடி செய்யணும், ரிப்பீட்டடாக செய்யணும். நீங்கள் டெய்லி செஞ்சால் கூட பரவாயில்ல, செய்யணும் அப்படின்னா பரவாயில்ல. செய்து வரீன் மீன்ஸ் நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியான அர்த்தம். ஒவ்வொரு எழுத்தாக மீன்ஸ் அர்-ரஹ்மான் எப்படி எழுதுறது? அலீஃப் லாம் ரா ஹா மீம் நூன். அர்-ரஹ்மான் ஏதான் வந்து ஒவ்வொரு எழுத்தான அலீஃப் லாம் தனியா ரா தனியா அந்த மாதிரி எழுதி பன்னீரோ அல்லது மழை நீரோ ஜம்ஜம் நீரோ கொண்டு எது உங்ககிட்ட இருக்குது. மழை நீர் வந்து மழை வந்த சீசன் மட்டும்தான் இருக்கும். ஜம்ஜம் நீர் வந்து யாராவது ஹஜ்ஜுக்கு போயிட்டு உம்ராக்கு போயிட்டு வந்தால் வாங்கிட்டு வருவாங்க. இது ரெண்டும் இல்லைன்னா பன்னீர் வந்து லோக்கல் கடைகள்லேயே கிடைக்கும். இது ரெண்டும் இல்லாத காரணத்தில் பன்னீர் வந்து நம்ம தாராளமாக வந்து வாங்கி அதை வச்சு கரைச்சி குடிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு பிளேட்டில் எழுதி பன்னீர் கொண்டு கரைச்சி வந்து குடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மளுடைய தேவைகளை, நமக்கு தேவையான ரகசியங்களை கொடுத்துட்டு இப்படி செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு அவனோட துவா வந்து இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும், நாட்டங்கள் நிறைவேறும், நம்மளோட தேவைகளை எல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதிரிகள் வெறுப்புடையோர் ஆகியோரின் நட்பை பெற. அதாவது நம்ம மேலே என்ன சொல்லுது, அவங்க மேலே வெறுப்பு வச்சுருக்காங்க, ஆனால் நாம் வந்து அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்டவங்க செய்ய வேண்டிய அமல். ஒருவன் குளித்து உளு செய்து மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் தனியாக அமர்ந்து இதனை 4000 தடவை ஓதி அதன் பின் தன்னுடைய விரோதிகள் அல்லது தன் மீது வெறுப்பு கொண்டோர் ஆகியோரிடம் சென்றால் அவனின் நட்பையும் பெறுவான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. நான் படிக்கும்போது அப்படியே அதே பேஜில் வந்து படித்து காட்டியிருப்பேன். குளித்து முடித்து உழு செய்து சுத்தமான ஆடை அணிஞ்சு மனித சஞ்சாரம் இல்லாதான் மனிதர் யாரும் நடக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு க்ளீன் பிளேஸில் தனியாக அமர்ந்து 4000 தடவை ஓத சொல்லியிருக்காங்க. ஒரே மூச்சா ஒரே டைமில் ஓதுறோம். இன்றைக்கி 500 ஓதுறேன், நாளைக்கு போய் 500 ஓதுறேன், அது கூடாது. தனியாக ஜங்கல் மாதிரியான இடத்துல போய் மேக் ஷூர் அது வந்து சேஃபஸ்ட்டு பிளேஸாக இருக்கட்டும். இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போய் ஜங்கலில் உட்காந்துட போகிறீங்க, தான் பூச்சி புழு கடிச்சிட போது சேஃபஸ்ட்டு பிளேஸாக உட்காந்து 4000 தடவை நம்ம மீது யார் வெறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்களோட பேரை சொல்லி துவா கேட்டுட்டு வந்தோம்னா அவங்களோட நட்பை பெறுவாங்க, விரோதம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் எவ்வித ஐயமும் இல்லைன்னா என்ன பயமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஓதிட்டு அவங்க கிட்ட போகணும் அப்படின்னு